Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த செல் த யூனிட் ஆஃப் லைஃபோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு 2 வீடியோஸில் ப்ரோகேரியாட்டிக் செல் அப்புறம் யூகேரியாட்டிக் செல்லோட செல் வால், செல் மெம்ப்ரெயின், சீலியா, ஃப்ளாஜெல்லா, தட் இஸ் நோ மெம்ப்ரெயின் ஆர்கனல்ஸ், அப்புறம் சிங்கிள் மெம்ப்ரெயின் ஆர்கனல்ஸ், எண்டோமெம்ப்ரெயின் சிஸ்டம் இன்க்ளூசிவ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்கலாக 2 membrane organelle, that is MNCன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. that is mitochondria, nucleus and chloroplast. இது மூணுத்தை பற்றியும் படிக்க போகிறோம். ஏன் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இதை நான் தனியாக ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னால், மைட்டோகாண்ட்ரியா பற்றி கிளியராக தெரிஞ்சாதான் ரெஸ்பிரேஷன் படிக்க முடியும். பிளாஸ்டிட்ஸ் பற்றி கிளியர் ஐடியா இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் படிக்க முடியும். நியூக்ளியஸ், குரோமோசோம்ஸ் பற்றி கிளியராக தெரிஞ்சால் தான் molecular genetics or even of course the classical genetics எல்லாத்தையும் படிக்க முடியும். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஃபார் த டபுள் மெம்பரேன் ஆர்கனல்ஸ், MNC, மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ் அண்ட் குளோரோபிளாஸ்ட், இந்த பிளாஸ்டிட் ஆன் ஜென்ரல். இப்போ நம்ம டைட்டில்குள்ளே போவோம். மைட்டோகாண்ட்ரியா அன்லஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஸ்டெயின்னா ஸ்டெயினிங் ப்ரொசீஜர். இப்போ செல்லில் நம்ம அப்படியே எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சா எல்லாம் தெரிஞ்சிடாது. ஸ்பெசிஃபிக்கலாக ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்டெயினிங் ப்ரொசீஜர் இருக்கும். இது ஸ்பெசிஃபிக்கலி ஸ்டெயின்ட் அப்படின்னா ஐ திங்க் ஜேனஸ் க்ரீன் ஒரு ஸ்டெயின் போடுவோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா கொஞ்சம் விசிபிளாக தெரியும். ஆர் நாட் ஈஸிலி விசிபிள் அண்டர் த மைக்ரோஸ்கோப். அவ்வளோ சீக்கிரம் இவரை பார்க்க முடியாது நல்ல ஸ்டெயின் போடாமல். The number of mitochondria per cell is variable depending on the physiological activity of the cell. இப்போ குளோரோபிளாஸ்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். ஆனால் மைட்டோகாண்ட்ரியா அப்படி கிடையாது. அதனுடைய ஆக்டிவிட்டியை பொறுத்து அந்த செல்லுக்கு எவ்வளோ ஆக்ஷன் இருக்கோ, நிறைய ஆக்ஷன் இருந்தால் நிறைய மைட்டோகாண்ட்ரியா, கொஞ்சம் டம்மியாக ஒரு ஆக்டிவேட் பண்ணுதுன்னா கொஞ்சம் கம்மி. In terms of shape and size also considerable degree of variability is observed. அதுலேயும் வேரியேஷன். Typically it is a sausage shaped or a cylindrical having a diameter 0.2 to 1 mm, average 0.5 mm and length 1 to 4.1 mm. ஸோ இந்த டயாமீட்டர் லென்த் எல்லாம் கம்பல்சரியாக மெமரைஸ் பண்ணி ஆகணும். ஈச் மைட்டோகாண்ட்ரியன் இஸ் அ double membrane bound structure with the outer membrane and the inner membrane dividing its lumen distinctly into 2 aqueous compartments, the outer compartment and the inner compartment. The inner compartment is filled with the dense homogeneous substance called the matrix. இப்போ நீங்கள் இதுலேயே ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த டயக்ராமே. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் அப்படியே இந்த லியூமன் இருக்குது. அதுக்குள்ள இந்த இன்னர் மெம்பரேன் எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் கால்டு கிறிஸ்டே. இப்போது ஜஸ்ட் அ மினிட், ஐ வில் ஜஸ்ட் மார்க் இட். இங்கே பாருங்கள், கிறிஸ்டே ஆர் த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் அவுட்டர் மெம்ப்ரெயின், இன்னர் மெம்ப்ரெயினோட எக்ஸ்டென்ஷன் வந்து உள்ளே இருக்கிற இந்த மேட்ரிக்ஸில் இன்டரப்ட் ஆகிற இடமெல்லாம் கிறிஸ்டே. அதே மாதிரி இப்போது ஐ ஜஸ்ட் ட்ரா ஹியர். இதுதான் இன்னர் மெம்ப்ரெயின் அப்படி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் இன்னர் மெம்ப்ரெயின். எப்படி போகுதுன்னா இந்த இன்னர் மெம்ப்ரெயினை சுற்றி தேர் வில் பி a small F1 particles. ஸோ இதில் யூ ஹாவ் அ F1 பார்ட்டிக்கல். ஒரே ஒரு F1 பார்ட்டிக்கிளை நான் வரைகிறேன், 1 or 2. ஓகே, இப்படி இருக்கும் இதுக்குள்ளே. திஸ் இஸ் F1 பார்ட்டிக்கிள். இந்த F1 பார்ட்டிக்கிளுக்கு ஒரு ஹெட்டு, ஒரு டெய்ல். ஓகே, this area is F1, this area is F0. இது நம்ம ரெஸ்பிரேஷன் லெசனில் போகும்போது டீட்டெயில். ஸோ இன்னர் மெம்ப்ரெயினோட இன்னர் சைடில் யூ ஹாவ் திஸ் F1 பார்ட்டிக்கிள் ஆர் ஆக்சிசோம் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, இதுதான் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் நடுவில் இருக்குது. ஸோ இங்கே க்ரீன் கலரில் இருக்கிறது அத்தனையும் மேட்ரிக்ஸ். இதெல்லாம் இன்னர் மெம்ப்ரெயினோட எக்ஸ்டென்ஷன் கால்டு கிறிஸ்டே. திஸ் இஸ் கிறிஸ்டே. ஓகே, இது ஸ்ட்ரக்சர் நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ படிப்போம். இன்னர் கம்பார்ட்மெண்ட் இஸ் ஃபில்டு வித் த டென்ஸ் ஹோமோஜினஸ் சப்ஸ்டன்ஸ் கால்டு, ஹோமோஜினஸ்னால் ஒரே மாதிரி கண்டென்ட், கால்டு த மேட்ரிக்ஸ். The outer membrane forms the continuous limiting boundary of an organelle. The inner membrane forms a number of infolding called the cristae towards the matrix. The cristae increase the surface area. The two membranes have their own specific enzymes associated with the mitochondrial function. Mitochondriaவோட function is respiration. So power house of the cell சொல்லுவோம் இதை. Because it makes ATP for us.
நமக்காக ஏடிபியை ஜெனரேட் பண்ணுறதுனால நம்மளால் அத்தனை ஆக்டிவிட்டியும் செய்ய முடியும். அதனால தான் இவர் பவர் சப்ளையர், அதனால் பவர் ஹவுஸ். மைட்டோகாண்ட்ரியா ஆர் த சைட் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் and they produce cellular energy in the form of ATP. Hence they are called powerhouse of the cell. The matrix also possesses single circular DNA molecule, a few RNA molecules, ribosomes, and the components required for the synthesis of protein. The mitochondria divide by fission. They அதாவது அதுவே அதை டிவைட் பண்ணிக்கும், அந்த வேலை பண்ணும். பிகாஸ் அதுக்குள்ளவே மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்குது, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயே ஆர்என்ஏ இருக்குது, ரிபோசோமும் 70 இயர்ஸ் ரிபோசோம் இருக்கும், பாக்டீரியல் ரிபோசோம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்க போனால் அவனை டிவைட் பண்ணிக்கிற தகுதியும் இருக்குது, எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அதனால தான் இது ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ நம்பரில் ரொம்ப அதிகமாக ஆக்டிவேஷனுக்கு போகும்போது தே ஜஸ்ட் மேக் ஃபியூ மோர், அதுவே அதை எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிற ஒரு கெப்பாசிட்டி இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏரியாவில் தான் ரெஸ்பிரேஷனோட க்ரெப் சைக்கிள் நடக்குது. அப்புறம் இந்த எஃப்என் பார்ட்டிக்கல் இந்த மெம்ப்ரெயினில் தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்குது. பிளான்ட்டில் நம்ம ரெஸ்பிரேஷன் படிக்கும்போது இந்த ஸ்ட்ரக்சரோட கிளாரிட்டி இருந்தால் அங்கே படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் மைட்டோகாண்ட்ரியா. அடுத்ததாக பிளாஸ்டிட்ஸ். பிளாஸ்டிட்ஸ்னால் எல்லாம் குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட்டு, பிக்மெண்ட்டை வச்சு பிரிக்கிறதோ இல்லை அது ஸ்டோரேஜை வச்சு பிரிக்கும் போதும் இலையோபிளாஸ்ட்டு, அமைலோபிளாஸ்ட்டுன்னு படிப்போம். இதோ இப்போ பார்ப்போம். Plastids are found in all plant cells and in euglenoids. Euglenoids நம்ம எங்கே படித்தோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் ப்ரோட்டிஸ்டால் படித்தோம். தீஸ் ஆர் ஈஸிலி பிகாஸ் அது டே டைமில் ஃபுட்டை ரெடி பண்ணோம், அதுக்கப்புறம் சன் செட்டுக்கு அப்புறம் தே பிகேம் லைக் அன் அனிமல். They are easily observed under the microscope as they are large, bigger size. They bear some specific pigments, thus imparting specific color to the plants. Based on the type of pigments, plastids can be classified into chloroplast, chromoplast and leucoplast. Chloroplast na green color, chromoplast na vera colors, colorful. இந்த ஆரஞ்சு கலர், அப்புறமா நம்ம ரேடிஷில் இருக்க இதில் பீட்ரூட்டில் இருக்கிற டார்க் கலர், கத்திரிக்காயில் இருக்கிற வயல், அந்த மாதிரி. லியூகோபிளாஸ்ட் ஒயிட் கலர், நோ கலர். The chloroplast contain chlorophyll and carotenoid pigments which are responsible for trapping light energy essential for photosynthesis. In the chromoplast, fat-soluble carotenoid pigments like carotene, xanthophyll and other colors are present. So carotenoid இதெல்லாம் வந்து உங்களுக்கு chromoplastோட கலர். This gives the part of the plant a yellow, orange or red color. The leucoplasts are the colorless plastids of various shapes and sizes with the stored nutrient. நம்ம radish மேலே இருக்கிற தோல் வெள்ளை கலர், இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் leucoplast. அப்புறம் croton leaves எல்லாம் variegated இருக்குல்ல, it is all due to this. Amyloplasts store carbohydrate, that is example potato starch. Elaioplast stores oil and fats, whereas the aleuroplast stores protein. So on the basis of storage, the plastida மூணு வகையாக பிரிக்கலாம், அமைலோ, aluro and elaioplast. On the basis of pigment அப்படின்னு கேட்டால் chloroplast, chromoplast and leucoplast. Okay. So majority of the chloroplast of the green plants are found in the mesophyll cells of the leaf, because leaf is a kitchen of a plant which prepare the food. These are lens shaped, oval, spherical, discoid or even ribbon-like organelles having variable length 5 to 10 μm and width 2 to 4 μm. So various shape. The number varies from 1 per cell of the Chlamydomonas, a green algae, to 20 to 40 per cell in the mesophyll. So number vary ஆகும். ஆல்கேலெல்லாம் வந்து சிங்கிள் செல், ஒரு செல்லுக்குள்ளே ஒரு குளோரோபிளாஸ்ட், முக்கியமாக இந்த கிளாமிடோமோனஸ் யூனிசெல்லுலார் இல்லையா, அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்கேன்னு. ஸோ அதில் ஒன்றே ஒன்று. ஹையர் கேட்டகரிலாம் வர வர ஒரு செல்லுக்கு 20, 40 அந்த மாதிரி. மீசோஃபில் செல்ஸில் 20 to 40. Like mitochondria, the chloroplasts are also double membrane bound. Of the two, the inner chloroplast membrane is relatively less permeable. இது ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறதுனால.
Inner membrane less permeable compared to outer membrane. And the space limited by the inner membrane of the chloroplast is called the stroma. நடுவில் இருக்கிற content பேரு stroma. A number of organized flattened membranous sac called the thylakoids. இப்போது உங்களுக்கு காயின் அடுக்கி வச்ச மாதிரி ஒரு காயினையாக அடுக்கி வச்சா அதை கிரானம் சொல்கிறோம். ஒரு காயின் பேர் தைலகாய்டு. நம்பர் ஒரு 10 காயின் 20 காயின் அடுக்கி வச்சா அது பேர் கிரானா. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஆர் ப்ரெசன்ட் இன் த ஸ்ட்ரோமா. ஸோ தைலகாய்டு மெம்ப்ரெயின் அதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். இது ஒரு டீட்டெயில் தெரிஞ்சால். ஸோ இப்போ பாருங்கள், ஐ ஜஸ்ட் ட்ரா ஒரே ஒரு தைலகாய்டு. ஸோ இதுதான் தைலகாய்டு. இந்த தைலகாய்டு மெம்ப்ரெயினில் தான் உங்களுக்கு லைட் ரியாக்ஷனோட கண்டென்ட். அதுக்கப்புறம் இந்த லியூமனில் தான் தெர் இஸ் அ ப்ரெசன்ஸ் ஆஃப் குவாண்டசோம்ஸ்ன்னு சொல்லுவோம், லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸை. இந்த மெம்ப்ரெயினும் இதோட ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படியே இந்த லியூமன் அவ்வளோவா தெரியாமல் அப்படியே அமைக்கி வச்ச மாதிரி தெரியும். அங்கே லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதில் தான் சன்லைட் பட்டு அங்கே தட் இஸ் த பிளேஸ் வேர் குளோரோஃபில் பிக்மெண்ட் ப்ரெசன்ட். உங்களுக்கு அதுதான் அப்படியே பம்பார்ட் ஆகி எலக்ட்ரான் எல்லாம் ரிலீஸ் பண்ணி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கண்டென்ட் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸில் படிப்போம். ஸோ தைலகாய்டு அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் தைலகாய்டு இப்படியே அரேஞ்சாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு கிரானம். ஸோ இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், இந்த ஃபுல் செட் இஸ் கிரானம். And a number of organized flattened membranous sacs called the thylakoid are present in the stroma. Thylakoids are arranged in stacks like the pile of coins called grana or the intergranal thylakoids. In addition, there are flat membranous tubules called the stroma lamellae connecting the thylakoids of the different grana. இப்போ நீங்கள் ஒரு கிரானமும் இன்னொரு கிரானமும் கனெக்ட் ஆகிறது பேர் ஸ்ட்ரோமா லேமெல்லே. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரோமா லேமெல்லே connecting the thylakoids of the different grana. The membrane of the thylakoid encloses a space called the lumen. Okay, the center. The stroma of the chloroplast contains the enzymes required for the synthesis of carbohydrate and protein. It also contains a small double-stranded circular DNA molecules and ribosomes. Chlorophyll pigments are present in the thylakoids. The ribosomes of the chloroplast are smaller 70s than the cytoplasmic ribosomes. Okay, ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரோமாவில் தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும், தைலகாய்டில் லைட் ரியாக்ஷன். பிகாஸ் இதில் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால லைட் ரியாக்ஷன். வெளியில் ஸ்ட்ரோமாவில் டார்க் ரியாக்ஷன். இங்கேருந்து அங்கே மூவ் ஆகிற ATP NADPH2H they'll be making carbohydrate, that is starch synthesis, food ரெடி பண்ணுது அது. ஸோ இதனுடைய டீட்டெயில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஸ்டடிங் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்புறம் ஒரு குளோரோபிளாஸ்டுக்குள்ளேயும் தெர் இஸ் அ ப்ரெசன்ஸ் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் DNA, அப்படியே பாக்டீரியாவில் இருக்கிற மாதிரி. அப்புறம் 70 years ரிபோசோமும். ஸோ பாக்டீரியா இருக்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஷின்ஸ் மேபி போட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த குளோரோபிளாஸ்டோ மைட்டோகாண்ட்ரியாவோட ஆரிஜின் எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஒரு சமயம் பாக்டீரியாவில் இருந்து ஃபார்ம் ஆகி பின்னாடி அப்படியே யூகேரியாட்டிக் ஆர்கனெல்லாம் செட்டில் ஆகி இருக்கலாம். பிகாஸ் அவனோட ஃபீச்சர் இவனுக்கும் இருக்குது, சர்க்குலர் DNA, 70 years ரிபோசோம், அதுக்கப்புறமா செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் கெப்பாசிட்டியும் இதுக்குள்ளே எல்லாம் இருக்கிறதுனால. ஸோ அவ்வளோதான். அவுட்டர் மெம்ப்ரெயின், இன்னர் மெம்ப்ரெயின், இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஸ்ட்ரோமா கண்டென்ட்டு, அதில் இருக்கிற தைலகாய்டு அண்ட் கிரானம். தட்ஸ் ஆல் அபவுட் குளோரோபிளாஸ்ட். அடுத்த டபுள் மெம்ப்ரெயின் ஆர்கனெல்லாம் நாம் பார்க்க போகிறவர் யாருன்னா, ஒரு செல்லோட வைட்டல் பார்ட் இஸ் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் எப்பவுமே ஒரு செல்லோட ஹார்ட் இல்லை ஒரு செல்லோட பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் ஒரு செல்லை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற ஆள். நம்மளோட லைஃபோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற கண்டென்ட்டும் இதுக்குள்ளே இருக்கிற குரோமோசோம்குள்ளே இருக்கிற ஜீன். அதனால் இவங்க ரொம்ப பெரிய ஆள். கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து படிப்போம். Nucleus as a cell organelle was first described by Robert Brown as early as 1831. அப்பவே. Later the material of the nucleus stained by the basic dyes was given the name chromatin by Fleming. கலர்ஃபுல்லாக கொடுக்கும். அந்த ஸ்டெயின் இதில் போடுற ஸ்டெயின் வந்து
அப்படியே ஒரு வயலட் கலர் மாதிரி தெரியும். அதனால் இதை வந்து குரோமாட்டின் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் குரோமாட்டின் ரெட்டிகுலம் உள்ள by Fleming. The interface nucleus of a cell when it is not dividing as highly extended and elaborate nucleoprotein fiber called chromatin. Nuclear matrix and none or more spherical bodies called nucleoli. So ஒரு நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு நியூக்ளியோலை ஆர் குரோமாட்டின் ரெட்டிகுலம் அப்படியே இருக்கும். தட் இஸ் இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் குரோமாட்டின் ரெட்டிகுலம். அது அப்படியே குரோமோசோமாக மாறும். ஒரு செல் வந்து டிவிஷன் ஃபேஸ்க்குள்ளே போகும்போது, மைட்டாட்டிக் ஃபேஸ்க்குள்ளே போகும்போது இட் வில் ஃபார்ம் லைக் அ குரோமோசோம். Electron microscopy has revealed that the nuclear envelope, which consists of two parallel membrane with the space between 10 to 50 nanometer, ரெண்டு மெம்பரேனுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸு, இந்த யூனிட்ஸ் எல்லாம் மறக்கக்கூடாது, called perinuclear space, forms a barrier between the materials present inside the nucleus and that of the cytoplasm. வெளிக்கும் உள்ளேக்கும் பிரிக்கிற ஒரு மெம்பரேன், டபுள் மெம்பரேன், அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் பேர் பெரிநியூக்ளியார் ஸ்பேஸ். அதனுடைய சைஸ் வந்து 10 to 50 nanometer. Okay, the outer membrane usually remains continuous with the endoplasmic reticulum and also bears ribosomes on it. At a number of places the nuclear envelope is interrupted by minute pores which are formed by the fusion of its two membrane. அங்கங்க ஸோ நியூக்ளியார் போர் இருக்கும். அவுட்டர் மெம்பரேன் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட கனெக்ஷனாக தெரியும். These nuclear pores are the passage through which movement of RNA and protein molecules takes place in both direction between the nucleus and the cytoplasm. சைட்டோபிளாசத்துக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் போயிட்டு வர ஆள் யாருன்னா RNA and protein. மீதி எந்த கண்டென்ட்டும் போயிட்டு வர சான்சஸ் வெரி ஸ்மால் போர். Normally there is only one nucleus per cell. Variation in the number of nuclei are also frequently observed. நிறைய நியூக்ளியஸ் இருக்கிற மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன்ஸ், ஷீனோசைட்டிக் ஐஃபே ஃபங்கையில் படித்தோம். டைகேரியான் ஸ்டேஜ்னு ஒன்று படிச்சிருக்கோம் நம்ம ஃபங்கையில், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு நியூக்ளியஸ் பக்கத்தில் வந்து அப்படியே இருக்கும், ரொம்ப நாள் யுனைட் ஆகாமல், அதுக்கப்புறமா கேரியோகேமி நடக்கும் அந்த மாதிரி. ஆனால் மோஸ்ட்லி சிங்கிள் நியூக்ளியஸ் இஸ் வெரி காமன். Can you recollect names of organisms that have more than one nucleus per cell? இதை நம்ம படித்தோம் அங்கே ஃபங்கையில். Some mature cells even lack nucleus, that is erythrocytes of many mammals and sieve tube cells of vascular plantsல கிடையாது. nucleated condition, nucleus இல்லை. Would you consider this as cells as living? நம்ம அதெல்லாம் லிவிங்னு சொல்லுவோமா? அப்படின்னு சொன்னால் நியூக்ளியஸ் இல்லைன்னா நம்ம அது என்ன செத்து போனதுன்னு சொல்ல முடியுமா? பிகாஸ் அது அப்படியே இருக்குது. அது லிவிங்னு சொல்ல முடியல, அது நான் லிவிங்னு சொல்ல முடியாது. பிகாஸ் தட் இஸ் கண்ட்ரோல்டு பை நெய்பரிங் செல். நம்ம சீவ் செல்ஸ்லாம் கம்பேனியன் செல் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் திஸ். இங்கே எரித்ரோசைட்ஸில் கண்ட்ரோலிங் இருக்காது, அதனால் அது சீக்கிரமாக செத்துரும். அப்படியே இருந்து சீக்கிரமாக செத்துரும். சைட்டோபிளாசம் இருக்கும், அது வழியாக ஆக்ஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன், அதுக்கப்புறம் அதை போயிடும். அதனால தான் எரித்ரோசைட்டோட லைஃப் ஸ்பேன் கூட உங்களுக்கு மேக்ஸிமம் 120 days, ஒரு 4 monthsக்குள்ளே அது போயிடும். எகெயின் அண்ட் எகெயின் நியூ எரித்ரோசைட்ஸ் ஆர் ஃபார்ம்ட். The nuclear matrix or the nucleoplasm contains nucleolus and chromatin. The nucleoli are spherical structures present in the nucleoplasm. அதுக்குள்ளே இருக்கிற content nucleoplasm, அதில் இருக்கிற ஒரு spherical structure nucleoli. The content of the nucleolus is continuous with the rest of the nucleoplasm as it is not a membrane bound structure. அதுக்கு தனியாக மெம்பரேன் கிடையாது. It is a site for active ribosomal RNA synthesis. இதில் தான் ribosomal RNA synthesis ஆகுது. Larger and more numerous nucleoli are present in cells actively carrying out protein synthesis. எந்த செல்லாம் நிறைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இருக்கோ, ஏன்னா RNAங்கிற ஒரு கண்டென்ட்டே உங்களுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால் எதுலலாம் நிறைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுதோ அங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகவோ இல்லை கொஞ்சம் நிறைய நியூக்ளியோலையோ நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக முக்கியமான ஆள் யார் இருக்காங்க ஒரு நியூக்ளியஸ்குள்ளன்னு பார்த்தா chromatin reticulum. அதுதான் குரோமோசோமாக மாறுகிறது. You may recall that the interface nucleus has a loose and indistinct network of nucleoprotein fiber called chromatin. But during different stages of cell division, cell shows structured chromosome in place of the nucleus. அதுதான் இன்டர்ஃபேஸில் chromatin reticulum, டிவிஷன் ஃபேஸில் குரோமோசோம். குரோமோசோம் இஸ் நத்திங் பட் அப்படியே கண்டென்ஸ் ஆன chromatin reticulum, அவ்வளோதான்.
Chromatin contains DNA and some basic proteins called histones. இந்த histone protein prokaryotic DNA ல கிடையாது. Some non-histone proteins and also RNA. A single human cell has approximately 2 meter long thread of DNA distributed among its 46, that is 23 pairs of chromosomes. You will study the details of DNA packaging in the form of chromosome in class 12. அங்கே நம்ம படிப்போம் molecular inheritance lessonல the size of the DNA, அதுக்கப்புறம் குரோமோசோம்ஸில் அதோட இது, அப்புறம் பாக்டீரியல் செல்லில் இருக்கிற DNA சைஸ் எல்லாம் படிப்போம். நமக்கு இருக்கிற 46 குரோமோசோம்ஸில், தட் இஸ் 23 பேர்ஸில் எவ்வளோ DNA இருக்குன்னு அப்படியே அப்ராக்சிமேட்டாக யோசிச்சு பார்த்துக்குங்க. அடுத்தது, every chromosome visible only in dividing cells essentially has a primary constriction or the centromere on the sides of which disc-shaped structure called kinetochores are present. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு குரோமோசோமோட சென்டரில் கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அது பேர் சென்ட்ரோமியர். அந்த சென்ட்ரோமியரில் 2 டாட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் டிஸ்க் மாதிரி, அது பேர் கைனட்டோகோர். இது எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னா, ஸ்பிண்டில் ஃபைபர் இதோட தான் அட்டாச் ஆகிருக்கும் டியூரிங் செல் டிவிஷன், அவ்வளோதான். Centromere hold 2 chromatids of a chromosome. Based on the position of the centromere, the chromosomes can be classified into 4 types. The metacentric chromosome as middle centromere. இங்கே பாருங்கள், இது எக்ஸாக்டாக மிடில் இருந்தால் மெட்டாசென்ட்ரிக், கொஞ்சம் தள்ளி இருந்தால், ஜஸ்ட் அ மினிட், இங்கே பாருங்கள், இது எக்ஸாக்டாக மிடில் இருந்தால் மெட்டாசென்ட்ரிக், இது மிடில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருந்தால் சப்மெட்டாசென்ட்ரிக். அப்புறம் டிப்பிக்கலாக டெர்மினல் ரீஜனுக்கு போயிடுச்சுன்னா டீலோசென்ட்ரிக். அதுக்கு கொஞ்சம் கீழே, அதாவது நடுவுலையும் இல்லை, அதுக்கு மேலேயும் இல்லை, அதுக்கும் கீழேயும் அப்படின்னு வந்தால் ஆக்ரோசென்ட்ரிக். இதுதான் ஸ்ட்ரக்சர். இன்னும் சொல்லப்போனால் யூஸ்வலாக நம்ம குரோமோசோம் அப்படிங்கிறது இப்படி இருக்குது, இப்படி கொஞ்சம் ஐ ஜஸ்ட் புட் அ டயக்ராம், இப்படி இருக்குது. இதுதான் குரோமோசோம். இது ஒரு குரோமாட்டிட், ஒரு குரோமோசோம்னா ஒரு குரோமாட்டிட் தான். இந்த சென்ட்ரோமியர் பொசிஷன் மாறுறதுனால இதில் 2 ஆர்ம்ஸு 2 குரோமாட்டிட்னு நினைக்கக்கூடாது, பொசிஷன் மாற. ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஒரு குரோமாட்டிட். ஸோ இந்த குரோமாட்டிடு செல் டிவிஷன் அப்போ, தட் இஸ் இப்படி எஸ் ஃபேஸ் அப்போ, சிந்தட்டிக் ஃபேஸ் அப்போ 2 குரோமாட்டிடாக மாறுது. தட்ஸ் இட். ஓகே, அந்த டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்கு. பேசிக்கலாக ஒரு குரோமோசோம் ஒரு குரோமாட்டிட், டியூரிங் சிந்தட்டிக் ஃபேஸ் இட் வில் பி டபுள்டு, 2ஆக மாறும்போது. இப்போது இந்த குரோமோசோமில் 2 குரோமாட்டிட் இருக்குது, இதை 4ன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது, இது 2, அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது இப்போ பார்ப்போம். The metacentric chromosome has a middle centromere forming 2 equal arms of the chromosomes. The submetacentric chromosome has centromere slightly away from the middle of the chromosome, resulting into 1 shorter arm and 1 longer arm. And in case of acrocentric chromosome, the centromere is situated close to its end, forming 1 extremely short and 1 very long arm, whereas the telocentric chromosome has a terminal centromere. So இதுதான் இங்கே நம்ம பார்த்த கண்டென்ட். ஸோ லாங் ஆர்ம், ஷார்ட் ஆர்ம் அப்படியே போட்டிருக்கு. மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக் அண்ட் டீலோசென்ட்ரிக். அண்ட் சம்டைம்ஸ் few chromosomes have non-staining secondary constriction at a constant location. This gives the appearance of small fragment called the satellite. ஸோ இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னால் அதோ இந்த பார்ட்டு செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷன், இங்கே கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷன் இன் திஸ் ஏரியா. சேட்டிலைட் அதுக்கு மேலே அப்படியே சாட் குரோமோசோம்ஸ் அப்படின்னு இது சொல்லுவோம். எல்லாத்துலேயும் இருக்கா, சில நேரங்களில் பார்க்க முடியும். அண்ட் இங்கே இருக்கிற இந்த பேர் கூட இதில் மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். ஸோ இதில் கூட நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மெட்டாசென்ட்ரிக், திஸ் இஸ் சப்மெட்டாசென்ட்ரிக், this is acrocentric, this is telocentric chromosomes. ரொம்ப terminal telocentric. மெட்டா அப்படின்னா மிடிலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால சப்மெட்டாசென்ட்ரிக், அது டிப்புக்கு கொஞ்சம் கீழே வந்ததுனால ஆக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ்.
குரோமோசோம்ஸை பற்றின டீட்டெயில் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெனட்டிக்ஸ்குள்ளே போக முடியும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்கள், தட் இஸ் ஒரு குரோமோசோம்னா ஒரு குரோமேட்டிட் ஒன்லி டியூரிங் சிந்தட்டிக் ஃபேஸ். நம்ம செல் டிவிஷன் படிக்கும்போது சொல்கிறேன், சிந்தட்டிக் ஃபேஸில் மட்டும்தான் 2 குரோமேட்டிடாக மாறும். அப்போ 2 பேர் அப்படின்னு சொல்லி, தட் இஸ் ஒரு பேராக வந்து நிற்கும்போது டிவிஷன் அப்போ தட் இஸ் கால்டு பைவேலண்ட் குரோமோசோம்னு படிப்போம். அங்கே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டபுள் மெம்பரேன் ஆர்கனல்ஸ். நம்ம மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்ஸ் அண்ட் தென் நியூக்ளியஸ் பார்த்தோம். இதோட ஆக்சுவலி இந்த டாப்பிக்கோட டபுள் மெம்பரேன் ஆர்கனல், சிங்கிள் மெம்பரேன் ஆர்கனல், நோ மெம்பரேன் ஆர்கனல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆஸ் யூஷுவலி நாம் இன்றைக்கி இந்த சம்மரியை கொஞ்சம் படிச்சிருவோம். மைக்ரோ பாடிஸ் நம்ம படிக்கலை, அதை படிச்சிருவோம். மெனி மெம்பரேன் பவுண்ட் மைன்யூட் வெசிக்கிள்ஸ் கால்டு micro bodies that contain various enzymes are present in both plant and animal cells. இதுதான் இந்த மைக்ரோ பாடிஸ் தான் சிங்கிள் மெம்பரேனில் வந்திருக்கோம். தட் இஸ் நமக்கு இங்கே பெராக்சிசோம் கிளையாக்சிசோம் டீட்டெயில் கொடுக்காததுனால ஜஸ்ட் ஒரு 2 லைனில் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ சம்மரிக்குள்ளே போகிறோம். ஆஸ் யூஷுவலாக இது ஃபுல்லாக படிச்சிருவோம். All organisms are made of cells or aggregates of cells. இது தெரியும், செல்லு இல்லை aggregates of cells. Cells vary in their shape, size and activities and function based on the presence or absence of a membrane-bound nucleus and other organelle cells, and hence organisms can be named as eukaryotic or prokaryotic. A typical eukaryotic cell consists of a cell membrane, nucleus and cytoplasm. Plant cells have a cell wall outside the cell membrane. The plasma membrane is selectively permeable and facilitate transport of several molecules. இதனால தான் in and out போய் வந்துக்கிட்டு இருக்கு. The endomembrane system includes ER, Golgi complex, lysosomes and vacuoles. All the cell organelles perform different but specific function. Different function ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். Compartmentalization, அதுதான் division of laborனு சொல்லலாம். Centrosome and centriole form the basal body of cilia and flagella that facilitate locomotion. In animal cells, centriole also forms spindle apparatus during cell division. Nucleus contains nucleoli and chromatin network. It not only controls the activities of organelle but also plays a major role in heredity. இப்போ endoplasmic reticulum contains tubules or cisternae. They are of 2 types, rough and smooth. ER helps in the transport of substance, synthesis of protein, lipoprotein and glycogen. இப்போ பார்த்தீங்கன்னா லிப்பிட்னா ஸ்மூத் ER and proteinனா rough ER. And the Golgi body is the membranous organelle composed of flattened sacs. The secretion of the cells are packed in them and transported from the cell. Lysosome transported from the cell within the cell as well as between the cells. The lysosomes are single membrane structure containing enzymes for digestion of all types of macromolecules. Ribosomes are involved in protein synthesis. These occur freely in the cytoplasm or are associated with endoplasmic reticulum. Mitochondria helps in oxidative phosphorylation and generation of adenosine triphosphate, that is ATP. இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்ஃபாரிலேஷனை தான் நம்ம தட் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கீழே படிப்போம். அங்கே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமோட பேருமே. ஓகே, தே ஆர் பவுண்ட் பை டபுள் மெம்ப்ரேன். த அவுட்டர் மெம்ப்ரேன் இஸ் ஸ்மூத் அண்ட் இன்னர் ஒன் folds into several cristae. Plastids are pigment containing organelles found in plant cells only. In plant cells, chloroplasts are responsible for trapping light energy essential for photosynthesis. The grana in the plastid is the site of light reaction and the stroma are the site of dark reactions. The green colored plastids are chloroplasts which contain chlorophyll, whereas the other colored plastids are chromoplasts which may contain pigments like keratin and xanthophyll. The nucleus is enclosed by nuclear envelope, a double membrane structure with a nuclear pore. The inner membrane encloses the nucleoplasm and the chromatin material, thus cell the structural and functional unit of life. அவ்வளோதான். ஸோ இங்கே அழகாக பிரிச்சிருக்கு பாருங்கள், சிங்கிள் மெம்ப்ரெயின், நோ மெம்ப்ரெயின் அண்ட் டபுள் மெம்ப்ரெயின் ஆர்கனல் அழகாக பிரிச்சிருக்கு. நாமளே அப்படி தான் படிச்சுக்கிட்டு வந்தோம். ஓகே, ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது, இந்த வீடியோவோட இந்த சாப்டர் நமக்கு முடியுது.
ரொம்ப வைட்டல் சாப்டர். கொஞ்சம் திரும்ப திரும்ப ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க, படிச்சுட்டு இருங்க. அப்புறம் இதில் இருக்கிற ஆத்தருங்க நேம் எல்லாம், தட் இஸ் யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அவங்க, அப்புறம் அந்த டயாமீட்டரு, லென்த்து எல்லாமே மியூஎம்மில் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும். ஆன் த ஹோல் ஒரு கான்செப்டுவலாக படித்தா இந்த லெசன் இஸ் வெரி வெரி ஈஸி. ரொம்ப நேரமும் எடுக்காது. ஓகே, வித் திஸ் ஐ கன்க்ளூட் திஸ் lecture. Okay, thank you so much.